இப்போ நம்ம டேஸ்டியான ஒரு காரக்குழம்பு மஞ்சள் பூசணிக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் நறுக்குனது, வரமிளகாய், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு தாளித்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் பூண்டு ஆட் பண்ணுறோம். பூண்டு காரக்குழம்புக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு காயாக ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணுறோம். இதில் நம்ம மஞ்சள் பூசணிக்காய், பொடிசாக கட் பண்ண பீன்ஸு, தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காயும் ஆட் பண்ணிவிட்டு காய்கறிலாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ இதுக்கான மசாலா ஆட் பண்ணுறோம். மசாலாவில் நீங்கள் தேங்காய், ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், வரமல்லி, வரமிளகாய் இவ்வளோ போட்டு நம்ம மசாலாவில் நம்ம மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ தனியாக நீங்கள் செப்பரேட்டாக கல்லுப்பு போட தேவையில்லை. இப்போ நம்ம காய் வேகிறதுக்காக மூடி வச்சு நம்ம 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்ல காயெல்லாம் நல்ல குழம்பு தளதலான்னு கொதிக்குது, உங்களுக்கே தெரியும். டேஸ்டியான ஒரு மஞ்சள் பூசணிக்காய் பூண்டு சேர்த்தி ஒரு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்துக்கு போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். Until then, bye bye. Thank you friends.